ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி குக்கரில் தாளித்து விட போகிறேன். நீங்கள் கடாயில் கூட தாளிச்சிக்கலாம். குக்கரில் தாளித்து விடும் போது சீக்கிரமாக காயெல்லாம் வெந்துடும். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு 2 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு வெங்காயம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் வர வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் நல்லா வந்ததும் 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி புதினா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கின அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்கோசரம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நம்ம காய்கறிலாம் சேர்த்திடலாம். ஒரு 1/4 கப் பீன்ஸ், கொஞ்சமாக காலிஃப்ளவர், 2 கேரட், உருளைக்கிழங்கு 1. எல்லா காய்கறியும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணக்கின அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்கோசரம் லைட்டாக தான் உப்பு சேர்த்தணும், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதான். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்திக்கலாங்க. கீ ஒரு ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.